வணக்கம். நம்மளுடைய சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியை போட்டுக்கொண்டு வருகிறேன். அது பெரும்பாலான ரசிகர்கள், அதை அன்பர்கள் விரும்பி கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். அது சம்பந்தமான கருத்துருக்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க. அதை முன்னிட்டு இன்று ஒரு இலக்கியம் சொல்லக்கூடிய ஊடல் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதனுடைய சுவையை பற்றி பார்க்க போகிறோம். ஊடலை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம், பாடலாசிரியர்களும் இல்லை என்று சொல்லலாம். ஊடல் என்றால் என்ன? தலைவன் தலைவி, காதலன் காதலி, கணவன் மனைவி இருவருக்கு இடையே அளவுக்கு மிகுந்த அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய சிறு மனத்தாங்கள் தான் ஊடல். ஊடலுக்கும் சண்டைக்கும் முதல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஊடல்னா என்ன? தலைவன் தலைவியின் மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, தலைவி தலைவன் மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, காதலன் காதலி மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, காதலி காதலன் மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, கணவன் மனைவி மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு, மனைவி கணவன் மேல் வைக்கக்கூடிய அபரிமிதமான அன்பு. இந்த அபரிமிதமான அன்பின் காரணமாக அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சிறு மனத்தாங்கள், தன்னிடம் உள்ள அன்பை விட பிறரிடம் கூடுதலாக அன்பை வெளிப்படுத்துகிறானோ என்ற ஐயத்தில் தலைவன் தலைவிக்கிடையே வரக்கூடிய அந்த சிறு மனத்தாங்களுக்கு பெயர் தான் ஊடல். ஊடலையும் சண்டையும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்பதற்காக இதை சொல்கிறேன். அப்புறம் இந்த ஊடலை எப்படி கையாள வேண்டும்? ஊடல் ஒரு நாட்டிலோ இரு நாளோ தான் நீடிக்க வேண்டும். அதற்கு மேல் போனால் அது சண்டையாக மாறிவிடும். அதனுடைய டைம் லிமிட் அவ்வளோதான், ஒரு நாள் 2 நாள். மனதோடு கோபம் நீ வளர்த்தாலே பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும்னு ஒரு பாடலில் கவிஞர் சொல்கிறார் வாலி. அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த ஊடலை எவ்வளவு சீக்கிரமாக கூடலில் சென்று முடிய வைக்க வேண்டுமோ அப்படி சென்று முடிய வைக்க வேண்டும். அதான் முக்கியமான விஷயம். ஏன் ஊடலை கூடலில் முடிய வைக்க வேண்டும்? ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஊடல் காமத்திற்கு இன்பம், ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். காமத்தாலையும் காதலினாலும் வரக்கூடிய இன்பத்தை விட இந்த ஊடலுக்கு பின் வரக்கூடிய கூடல் அதிக இன்பம் விளைவிப்பதாக திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். அதனால ஊடுதலை சீக்கிரமாக முடித்து விட வேண்டும். அப்புறம் யார் முடிக்கிறதுங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும். நீங்கள் ஊடலில் யார் விட்டு கொடுத்து ஒன்று சேர்றீங்களோ, யார் விட்டு கொடுக்குறீங்களோ அவங்க தான் வென்றவர்கள். அது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, நீங்கள் இருவரும் ஒன்று சேரும்போது அது உங்களுக்கு புரிந்துவிடும் என்று திருவள்ளுவர் பெருந்தகையே ஊடுதலில் தான் இன்பம் அதிகமாக இருக்குது, ஊடுதலில் தோற்றவர் தான் வென்றவர், அதனால ஊடலில் தோற்பதற்கு பயப்பட வேண்டாம், தோற்பதற்கு துணிய வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொண்டிருக்க பாடல். கணவன் காதலன் காதலியாக இருந்து பின்னர் கணவன் மனைவியாக மாறி ஒரு குழந்தைக்கும் தாய் தந்தையர் ஆன பிறகு ஏதோ ஒரு அன்பு மிகுதியின் காரணமாக கணவனுக்கு மனைவியின் மேல் ஒரு சிறு மனத்தாங்கள் வருகிறது. அவன் மனைவியிடம் பல கேள்விகளை எல்லாம் கேட்குறான். நான் காதலிச்ச மாதிரி நீ இப்போ மனைவியான பிறகு இல்லையே கேட்குறான். அதுக்கு அவ சொல்கிறான், நான் காதலிச்ச மாதிரி தான் இருக்கேன், உங்கள் பார்வையில் தான் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ காதலிச்ச மாதிரி தான் இருக்கிறான், தினம் தினம் ஏன் கோவப்பட்டு கொண்டே இருக்கிறாய், உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவன் கேட்குறான். நினைச்சதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது, அதை ஒரு பிள்ளை பிறந்த பிறகு கூட வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த மனைவி சொல்கிறாள். இருவருமே பிள்ளையிடம் பேசுவது போல பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதான் அற்புதமான விஷயம். அதுக்கு பிறகு வள்ளுவர் சொன்ன மாதிரி ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மண்ணும் கூடலில் காணப்படும் என்பதற்கு இணங்க
அந்த கணவன் சரி இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இனிமேலாவது என்கிட்ட கோபம் இல்லாமல் இருக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து சமாதானத்துக்கு ஒரு தூதுகளை விட்டு விடுகிறான். அப்போ அவ சொல்கிறா, நான் உன்னையை தவிர எனக்கு வேறு துணை இல்லைன்னு சொல்லி உன்னை நம்பியே உனக்கு அடைக்கலமாக வந்தவன், எனக்கு வேறு என்ன வேண்டும் என்று சொல்லி உடலில் ஆரம்பித்த பாடல் கூடலில் முடிகிறது. அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் காத்திருந்த கண்கள் அப்படிங்கிற படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதுனா அப்படியே அந்த கணவனும் மனைவியும் வாழ்வது போல ஒரு உணர்வை நமக்கு தோற்றுவிப்பார். கவியரசு கண்ணதாசன் எழுத பிபி சீனிவாசும் பி சுசிலாவும் பாடியிருக்காங்க. நடித்திருக்கக்கூடியவங்க காதல் மன்னன் ஜெமினி கணேசனும் நடிகை திலகம் சாவித்திரியும். இயற்கையிலேயே கணவன் மனைவியாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. இருவருடைய கண்களுமே பேசும். நீங்கள் அந்த பாட்டை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இருவருடைய கண்களுமே பேசும். ஊடல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின், ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் என்ற குரலுக்கு ஓவியம் வரைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இருவருடைய நடிப்பும் இருக்கும். இதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கூடலில் முடியக்கூடிய ஊடலை எழுதி அதை தமிழ் ஊர் நல்லுலகத்துக்கு வழங்கி இளைய தலைமுறையிற்கும் வருங்கால காதலன் காதலிக்கும் தலைவன் தலைவிக்கும் கணவன் மனைவிக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதை கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார். கேட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமான பாடல், கேட்க வேண்டிய பாடல். வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா. அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா, காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா. கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா, தாலி கட்டியவள் மாறிவிட்டால் ஏனடா கண்ணா. காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா, அந்த காதலிதான் மனைவி என்று கூறடா கண்ணா. அன்று கண்ணை மூடிக்கொண்டிருந்தார் ஏனடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா. அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா. அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா. அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா. நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா. அதை நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா. மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா. அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா.
இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா, அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள்தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. இப்படி சொல்கிறது அந்த பாடல். ஊடலில் ஆரம்பித்து கூடலில் முடிகிறது. அற்புதமான உரையாடல். இந்த உரையாடலே வார்த்தையை போட்டு ஒரு இன்னிசையோட சம்பாஷணையாக கொடுக்குற ஒரு பாடலை அமைக்கிறதெல்லாம் அற்புதமான ஒரு முயற்சி, அற்புதமான ஒரு பாடல். வாழக்கூடிய தம்பதிகள்லாம் ஊடலை நீண்ட காலம் நீடிக்க விடாமல் எவ்வளவு சீக்கிரமாக ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் என்பது போல யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து அந்த ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுங்கிற மாதிரி வள்ளுவர் வழியில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கவியரசு கண்ணதாசன் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். இந்த பாடலை நீங்களும் காத்திருந்த கண்கள் படத்தில் வளர்ந்த கலை மறந்து விட்டால்னு சொல்லி நீங்கள் தேடி பார்த்து கேட்டு மகிழ்ந்து இன்புற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை உங்களுக்கு சுவையாக கொடுத்திருக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு என்னை கவர்ந்த திரையிசை பாடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.